நம்ம சேனல்லேருந்து வீடியோ போட்டோன்னே மெசேஜ் தவறாமல் வரணும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. பூட்டிய கிருளுக்கு அப்பால் ஒரு பெரியவர் கசங்கிய சாதாரண வேட்டி சட்டை, முகத்தில் கருப்பும் வெள்ளையுமாக மண்டிய ரோமக்காடு, நீண்ட பயணத்தால் களைத்த முகம் என கையில் நகைக்கடை விளம்பரத்துடன் இருந்த ரெக்ஷன் பையுடன் நின்றுகிட்டு இருந்தாரு. அவர் கையில் இருந்த சீட்டை எடுத்து பார்த்தாரு. ஆனந்த் நம்பர் 8 யோகானந்த நகர் என்று இருந்தது. ஆமாம், இதுதான், நான் தான் ஆனந்த். நீங்கள் யாரு, என்ன வேணும்னு கேட்டாரு. அவர் வறண்ட உதடுகளை நாவால் ஈரப்படுத்தி கொண்டார். நான் உங்கள் அப்பாவோட நண்பன், காரைக்காலில் இருந்து வரேன். உங்கள் அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. பெரியவர் ரெக்ஷன் பயிற்சிப்பை திறந்து ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினார். வாங்கி பார்த்த ஆனந்த், அப்பாவா என்று வினாவைப்படி கடிதத்தை படித்தான். அதில் அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசீர்வாதம். கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என்னோட நண்பன், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஜீவன். இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இறந்து விட்டான். விபத்துக்கான இழப்பீடு கிடைத்தால் ராமசாமியும் அவர் மனைவியும் வாழ ஓரளவாவது உதவியாக இருக்கும். விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை, விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் உரிமையாளர் தர ஒப்புக்கொண்ட இழப்பீடு போன்ற சகல விவரங்களையும் சேகரித்து அவரிடம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். சென்னையில் தலைமை அலுவலகத்தில் தருவார்களாம். சென்னை அவருக்கு புதிது. நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது. செய்வாய் என்று நம்புகிறேன். மற்றபடி உடம்பை பத்திரமாய் பார்த்துக்கொள். பொங்கலுக்கு கண்டிப்பா ஊருக்கு வர வேண்டும். உன் அப்பா பரமேஸ்வரன் என்று எழுதப்பட்டிருந்தது. அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் ராமசாமி. ஒரு வினாடி யோசித்தவன் சட்டென்ன சாவியை எடுத்து வந்து கேட்டை திறந்தான். வாங்க சார், உட்காருங்க என்றவன் டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். தயங்கியபடி உள்ளே வந்த ராமசாமி தண்ணீரை வாங்கி குடித்தார். சாப்பிட்டீங்களா சார் என்று கேட்டான். இல்லை, வர வழியில் 2 வாழைப்பழம் சாப்பிட்டேன். பஸ்ஸு லேட்டு. காலையில் காரைக்காலில் கிளம்புனா சாயங்காலம் மெட்ராஸ் போயிடலாம்னு உங்கள் அப்பா சொன்னார். பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அதான் லேட் ஆகிடுச்சு. அதனால் என்ன சார், பரவாயில்ல. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தான் ஆனந்த். தோசை மாவு இருந்தது. 4 தோசை சுட்டு மிளகாய் பொடி, எண்ணெய், தண்ணீர் கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்தான். சாப்பிடுங்க சார், இதை வரேன் என்று சொல்லிவிட்டு வாசல் பக்கம் மொபைலுடன் போனான். திரும்பி வந்தபோது சாப்பிட்டு முடித்து கை நிறைய பேப்பர்களுடன் காத்திருந்தார் ராமசாமி. சொல்லுங்க சார், என்ன நடந்தது என்று அவர் எதிரில் அமர்ந்து பேப்பர்களை வாங்கி பார்த்தான். பையனின் போட்டோ இருந்தது. 22 வயதில் அழகான பதிவசமாக இருந்தான் பையன். ஆனந்துக்கு கண்கள் கலங்கின. முகத்தை துடைத்து கொண்டார் ராமசாமி. இவனுக்கு முன்னாலேயே பிறந்த 4-5 பேரும் சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டாங்க. இவன் தான் தங்கனா, மகேஷ்னு பேரு. கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பொறுப்பான பிள்ளை. ஸ்காலர்ஷிப்லேயே பிஇ முடித்தான். வேலை கிடைச்சிட்டா நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும்னு அடிக்கடி சொல்லுவான். வேலையும் கிடைச்சது. என்னையும் என் மனைவியும் நிற்க வச்சு நமஸ்காரம் செய்துவிட்டு மெட்ராஸ் கிளம்புனான். பஸ் ஸ்டாண்டுக்கு போக ரோடு கிராஸ் செய்கிறப்போ வேகமாக வந்த டிராவல்ஸ் வேன் மோதி ஸ்பாட்லேயே மேல் துண்டால் முகத்தை மூடி குலுங்கினார் ராமசாமி. பேசாமல் அவரையே பார்த்தான் ஆனந்த். அவரவே தொடர்ந்தார். அந்த வேன் சொந்தக்காரரு நஷ்டு தர ஒத்துக்கிட்டாரு. முதல்ல அதை வாங்கவே மனசு ஒத்துக்கலை. பிள்ளையை பறி கொடுத்துட்டு அந்த பணத்திலேயே சாப்பிட்றதான்னு வெறுப்பாக இருந்துச்சு. உங்கள் அப்பா தான் எனக்கு ஆறுதல் சொல்லி அதை வாங்கிக்க வற்புறுத்தினாரு. எனக்கு நிரந்தரமாக ஒரு வேலையும் கிடையாது. என் மனைவி ஏற்கனவே நோயாளி. பிள்ளை போன துக்கத்தில் படுத்த படுக்கே ஆயிட்டா. எங்களை பகவான் அழைச்சிக்கிற வர சாப்பிட்டு தொலைக்கணுமே, அதனால் கடைசியாக நஷ்டடு வாங்கிக்க சம்மதித்தேன். உங்கள் அப்பா தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இங்கே அனுப்பிச்சி வச்சாரு. என் பிள்ளை உங்களுக்கு உதவி செய்வான்னு லெட்ரு கொடுத்து அனுப்பிச்சாரு. செய்கிறேன், கண்டிப்பாக உதவி செய்கிறேன் என்று எழுந்தவன் அவர் படுக்க பாயும் தலைவனையும் கொடுத்தான். மறுநாள் காலையில் காப்பி போட்டு அவருக்கு கொடுத்து தானும் குளித்து விட்டு வந்தான். அவரும் குளித்து விட்டு வர இருவரும் பைக்கில் கிளம்பினார். இங்கே நுங்கம்பாக்கம்னு இருக்காமே, அங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்காம். நுங்கம்பாக்கம் பக்கம்தான் சார். நானே கூட வந்து உங்கள் எல்லா விஷயத்தையும் முடிச்சு தரேன். வழியில் ஒரு டிஃபன் கடையை பார்த்து டிஃபன் வாங்கி கொடுத்து டிராவல்ஸ் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வந்தான். அங்கே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து செக்கு கைக்கு வர்றதுக்கு மத்தியானம் ஆயிடுச்சு. செக்கு கைக்கு வந்த உடனே பெரியவர், ரொம்ப நன்றிப்பா, எனக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன். இப்போ பஸ்ஸு பிடிச்சா ராத்திரிக்குள்ளே காரைக்காலுக்கு போயிடலாம். என் மனைவி தனியாக இருக்கா, துணைக்கு வர ஆள் இல்லைன்னு சொன்னார். உடனே ஆனந்த், நான் பஸ்ஸு ஏற்றி விடுறேன் வாங்க என்றவன் ஹோட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போய் அவர் மறுத்தும் கேட்காம சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டான். கோயம்பேடு வர பைக்கிலே அழைச்சிக்கிட்டு வந்து காரைக்கால் பஸ்ஸில் ஏற்றி விட்டான். டிக்கெட்டு வாங்கிறதுக்கு 500 ரூபாயை பிடிவாதமாக அவர் சட்டப்பையில் திணிச்சான். 1 நிமிஷம் என்று போனவன் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் வந்தான். ஊர் போய் சேர எவ்வளோ நேரம் ஆகுமோ?
வழியில் சாப்பிட்டுக்குங்க என்று டிஃபன் பொட்டலமும் தண்ணீர் பாட்டிலும் அடங்கிய ஒரு பையை கொடுத்தான். அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். என்னால் உனக்கு ரொம்ப சிரமம்ப்பா, லீவ் வேற போட்டுட்டு எனக்காக அலைஞ்சிருக்க. ஊருக்கு போனதும் வேலையாக உங்கள் அப்பாவை பார்த்து நன்றி சொல்லணும். ராமசாமி உணர்ச்சிவசப்பட்டு பேசிக்கொண்டே போக அமைதியாக அவர் பக்கத்தில் அமர்ந்தான் ஆனந்து. ஒரு விஷயம் சார், நீங்கள் தேடி வந்த ஆனந்து நான் இல்லை. ராமசாமி திடுக்கிட்டு போனார். என்னப்பா சொல்கிற? ஆமாம், நீங்கள் அட்ரஸ் தப்பாக வந்துட்டீங்க. நான் இருக்கிறது யோகானந்தா நகர் 5வது தெரு. நீங்கள் மெயின் யோகானந்தா நகர் போயிருக்கணும். அது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ராமசாமிக்கு குப்பென வேர்த்து கொட்டியது. அடடா, தப்பு செஞ்சுட்டேனே, ரொம்ப ரொம்ப சாரிப்பா. நான் வந்த உடனே சொல்லியிருக்கலாம்ல, அனாவசியமாக எதுக்குப்பா எனக்காக மெனக்கட்டு அப்படின்னு சொல்லும்போது அவரை தடுத்தான் ஆனந்து. நீங்கள் வந்தது ராத்திரி 10:30 மணிக்கு. மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கே இங்கே அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீங்கள் மெட்ராஸுக்கு புதுசு வேற. அதுலேயும் நீங்கள் வந்த காரியத்தை பற்றி தெரிஞ்சதில் எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. அதான் உங்களை சாப்பிட சொல்லிட்டு லெட்டரில் இருந்த நம்பருக்கு கால் போட்டு பேசினேன். நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்த விஷயத்தை கேட்டு உங்கள் நண்பர், அதான் அந்த ஆனந்தோட அப்பா, ரொம்பவே வருத்தப்பட்டார். அவர்கிட்ட அவர் பிள்ளையோட நம்பர் கேட்டு வாங்கி பேசிட்டு பொழுது விடிஞ்சதும் அவர் ஆட்டோவில் உங்களை அனுப்பி வைக்கலாம்னு இருந்தேன். ஆனால் மொபைல் ஃபோனில் பேசினது ஆனந்தோட மனைவி. அவர் ஆஃபீஸ் விஷயமா டெல்லி போயிருக்காராம். வர 1 வாரம் ஆகுமாம். அப்போ தான் முடிவு செய்தேன், நேரடியாக நானே உங்களுக்கு உதவி செஞ்சிடலாம்னு. எந்த ஆனந்தா இருந்தால் என்ன சார், நஷ்டத்தை உங்களுக்கு கிடைக்க நான் உதவியாக இருந்தேன்னு நிம்மதி என் மனசில் நிறைஞ்சிருக்கு. அது போதும் சார்னு சொன்னான் ஆனந்து. டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸில் ஏற எழுந்தான் ஆனந்து. அவன் கைகளை பற்றி கண்களில் ஒற்றி கொண்டார் ராமசாமி. அவன் உள்ளங்கை ராமசாமியின் கண்ணீரால் நனைந்தது. நல்லா இருப்பா, நல்லா இரு, வேற என்ன சொல்றது? 15 வருடங்களுக்கு முன்பு செத்து போன தன் அப்பாவை நினைத்து கொண்டான். அப்பா, நீங்கள் இப்போ உயிரோடு இருந்து இது மாதிரி லெட்டர் கொடுத்து அனுப்பி இருந்தாலும் கண்டிப்பாக உதவி செஞ்சுருப்பேன். என் வளர்ச்சியை பார்க்காமலே போயிட்டீங்களேப்பா. யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையாக இருந்து அவர் நண்பருக்கு உதவி செஞ்சுருக்கேன். அப்பா, உங்களுக்கு திருப்தி தானே? கனத்த மனதுடன் பஸ்ஸை விட்டு இறங்கினான் ஆனந்து. இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.